கனத்துக்குரியவன், என் பார்வைக்கு அருமையானபடியால் நீ கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. கனத்துக்குரியவனா வைக்க விரும்புகிறார். சில பாத்திரம் கனத்துக்குரியது, சில பாத்திரம் கனவீனமானது. ஒரு வீட்டிலே மண் பாத்திரமும் இருக்கும், மர பாத்திரமும் இருக்கும், பொற்பாத்திரமும் இருக்கும். நீங்க மண் பாத்திரமா, மர பாத்திரமா, பொற்பாத்திரமா? பொற்பாத்திரம் என்பது கனத்துக்குரிய பாத்திரம். அந்த கனத்துக்குரிய பாத்திரத்தை கர்த்தர் கனமா வைப்பார். அதுவும் கனத்துக்குரிய பாத்திரத்தை, உன் கனத்தை நீதான் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய நடக்கை, பேச்சு, பார்வை, செய்கை, அதிலே ஒரு கனம் இருக்கிறது. அந்த கனத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆகையினாலதான் நம்ம மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஞானத்தை கர்த்தர் தருவாராக. வேலை ஸ்தலத்தில் எப்படி இருக்கணும், குடும்பத்தில் எப்படி இருக்கணும், சொந்தக்காரங்களுக்கு நடுவில் எப்படி இருக்கணும், உறவினர்களுக்கு நடுவில் எப்படி இருக்கணும், இனஜன பந்துங்களுக்கு நடுவில் எப்படி இருக்கணும், எந்த இடத்துல எதை பேசணும், எந்த இடத்துல எதை பேசக்கூடாது, யாரிடத்தில் எதை பேசணும், யாரிடத்தில் எதை பேசக்கூடாது, யாருக்கு முன்ன பேச வேண்டும், எந்த வார்த்தை பேசும்போது அருகில யார் இருக்கிறார், இதையெல்லாம் பார்த்தால் தான் கனத்துக்குரிய பாத்திரமா இருக்க முடியும்.